இப்ப நம்ம கை கட் பண்ண போறோம். இங்க பாருங்க, கரபாகம் ரெண்டையும் பாதியா மடக்கி வச்சுட்டு அத திரும்ப இன்னொரு மடக்கு இப்படி 4 மடக்கி வச்சிருங்க. இப்படி கரெக்டா 4 மடிச்சு இப்படி கையை வச்சு அப்படியே அமுத்தி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது லைனிங்னால நம்ம என்ன பண்ணோம், 1/4 இன்ச்சுக்கு கீழே விட்டா போதும், அதிகமா விடக்கூடாது. 1/4 இன்ச்சு ஒரு லைன் போட்டுருவேன். 1/4 இன்ச்சுக்கு நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா. நான் வெள்ளை சாக்பீஸ் இது எடுத்து மார்க் எடுவேன். அது எங்க போச்சுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுதுன்னா பாருங்க, உங்களுக்கு தெரியும் எப்படியும். இருக்கா இது 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இனி அளவு பிளவுஸ்ல உள்ள கையை எடுத்து டக்குன்னு கட் பண்ணி விட்டுறலாம். அடிக்க இருக்கு பாருங்க, அளவு பிளவுஸ்ல அடிக்க இருக்கா, அது அப்படியே நம்ம லைன் போட்டதுக்கு மேலே இப்படி வைங்க. இது இப்படி ஸ்ட்ரைட்டா வைங்க. நம்ம 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன்ல அந்த கையை எப்படி வைங்க. வச்சுட்டு இந்த அடி கையில ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த சைட்ல நம்ம எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்க. அது தவிர டேப் வச்சு நீங்க 2 இன்ச்சு வேணும்னா 2 இன்ச்சு விடுங்க, 1.5 இன்ச்சு வேணும்னா 1.5 இன்ச்சு விடுங்க. நான் இதுல 2 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். இந்த கரெக்டான அளவை விட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சிருக்கேன். இனி இந்த பக்கம் பாருங்க, இப்படியே வச்சுட்டு இங்க உள்ளது கரெக்டா இருக்கணும், அந்த இப்படியேதான் இருக்கணும். கை வச்சு நம்ம இப்படி ஒரு பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஜாயிண்ட் ஒரு பாருங்க, இந்த ஜாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. மேல மார்க் பண்ணதான் கட் பண்ணி தைக்கும் போது இந்த இடத்துக்கு வரும். இப்போ நம்ம உயரம் மார்க் பண்ணியாச்சு, அடிக்கை மார்க் பண்ணியாச்சு. இது நமக்கு இந்த அளவு, நான் ரூபத்தில இந்த அளவு தான் நமக்கு தெரியணும். அது எந்த இடத்துல முடியும்னு இதை கை வச்சு அமைக்க கொடுத்துக்கிடுங்க. லூஸ் கொடுக்க கூடாது, அப்புறம் நமக்கு அளவு தப்பா வந்துடும். அதனால இப்படி கரெக்டா வச்சுட்டு ஒரு கையை வச்சு இப்படி பிடிச்சுக்கிட்டு ஒரு கையை வச்சு இந்த பக்கம் உள்ள அளவு, இந்த பிளவுஸ் எந்த இடத்துல இருக்கு பாருங்க, அதை ஒட்டியே மார்க் பண்ணுங்க. அவங்க இது கரெக்டான அளவு தான் சொன்னாங்க, அதனால ஒட்டி மார்க் பண்ண போதும். இப்ப இந்த சைடு வந்து இது எவ்வளவு அளவு இருக்கோ இந்த அகலம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அப்ப நம்ம இப்படி மார்க் பண்றோம்னா இந்த அளவுக்குள்ள எல்லாமே வந்துடும். இதே மெத்தட்ல நீங்க மார்க் பண்ணி இப்ப இப்படி மார்க் பண்ணியாச்சு. அதே போல இங்க 2 இன்ச்சு விட்டுருக்கோம் அப்படிதானே, அதே 2 இன்ச்சுக்கு இங்கேயும் மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்படி இருக்கட்டும். இந்த லைன் பாருங்க, இந்த ஜாயிண்ட் அப்படியே வருதா, எங்க முடியுது, இதுல முடியுது. இதுக்கு முடியுதுன்னா நீங்க இதுல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கோ 1/4 இன்ச்சுக்கோ மேல நீங்க தைக்கிற பொறுத்து இப்படி மார்க் பண்ணணும். இப்ப நம்ம இதை ஒட்டி ஒரு மார்க் பண்ணிருக்கோம். அதே போல இந்த சுற்றளவு கண்டுபிடிக்கணும்ல, அப்போ இந்த ஜாயிண்ட் வர இடத்துக்கும் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம தைக்கிறத பொறுத்து மேல இப்படி மார்க் பண்ணிடுங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணியாச்சு, இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணியாச்சு. இங்க 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம், இதை அப்படியே இங்க கிராஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இப்ப நம்ம பண்ணியாச்சா. இனி இந்த பிளவுஸ் எடுத்துடலாம். இதுல இவ்வளவுதான் மார்க் பண்ணியாச்சு. இனி இதுக்கு எப்படி வளைய கொடுக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இதுல இருந்து இப்படி வளைச்சு இந்த இது கொண்டு போகணும்ல, அதுக்கு ஒரு அளவு வேணும்ல. இப்போ 2 இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணிருங்க. 2 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா வாங்க. இதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கீழே போகணும். கீழே போய் நம்ம என்ன வச்சிருக்கோம் பாருங்க, ஜாயிண்ட் இதுக்குதான் போகணும். இந்த 2 இன்ச்சுல இருந்து இப்படி கீழே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரணும். இது கொஞ்சம் நீங்க ஒரே அப்படி வரேன். நான் இப்ப எப்படி வரையும் பார்த்தீங்களா, இப்படியே நீங்க வரைஞ்சிக்கிட்டு தெரியுதா உங்களுக்கு. இப்படி அழுத்தம் கொடுத்து வரைஞ்சாச்சு. இனி உள்ள வளைய கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணு பாருங்க, இதுல ஒரு 1/2 இன்ச்சு போதும். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வைங்க. அதே போல இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வைங்க. 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு போல வச்சா, இந்த சைடு 1 இன்ச்சு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுல ஒரு மார்க் போட்டிருக்கோம், இதுல ஒரு 1/2 இன்ச்சு வச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் டேப்பை வைங்க. இதுல டேப்பை வச்சு இந்த புள்ளி வச்சிருக்கும் பார்த்தீங்களா, மொத்தம் 7 இருக்கு. 7ல பாதி எத்தனை, 3.5. அந்த 3.5ல மார்க் பண்ணிடுங்க. இந்த மார்க் புள்ளிக்கும் நம்ம இந்த சைடு வச்சிருந்த இந்த 1/2 இன்ச்சு புள்ளிக்கும் இந்த சைடு 1 இன்ச்சுல புள்ளி வச்சோம், அந்த ரெண்டுக்கும் பாதியில இப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த லைன் என்ன தெரியுதுல்ல, இதுல ஒரு 1/2 இன்ச்சு வைக்கலாம், 3/4 இன்ச்சு வைக்கலாம். நான் இதுல 1/2 இன்ச்சு தான் வைக்கேன். 1/2 இன்ச்சுல இப்படி மார்க் பண்ணிடுங்க. இன்னும் மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து இங்கதான் வரணும். வந்துட்டீங்களா, அப்புறம் இங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு வரணும். இவ்வளவுதான். இனி நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். எப்படி நான் கட் பண்ணேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் இப்படி இங்க நம்ம வச்சிருக்கோம்ல, இப்படி நம்ம அளவு பிளவுஸை வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது நமக்கும் ஈஸியா இருக்கும், கஸ்டமருக்கும் கரெக்டா இருக்கும். நம்ம அளவு எடுத்துட்டு ஒரு சில மறந்துடும் பார்த்தீங்களா.
கட் பண்ணி வச்சு இந்த சென்டரை கட் பண்ணி விடணும். இன்னும் ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் கட் பண்ணி விடணும். இனி அப்படியே இந்த துணியை இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம வளைவுக்காக வரைஞ்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, உள்வளைவு. என்ன இதுக்கு பேர் உள்வளைவு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படி நம்ம மடக்கி சின்னதா ஒரு சிசர் கட் கொடுத்துட்டோம்னா இது நமக்கு ஃப்ரண்ட்னு கரெக்டா தெரியும். அதுக்காக இப்படிதான் நம்ம ப்ளவுஸுக்கு கை கட் பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவைனாலும் சரி, இதுல தெரியாததுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் போடுறேன். நான் இப்போ கட் பண்றதுல ஏதாவது சந்தேகம் டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த டைம் இதே வீடியோ திரும்ப போட்டு உங்களுக்கு எது டவுட்டோ அதை நான் கிளியர் பண்ணிடுவேன். வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.